हरिः ओं श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புதுப்பட்டு ஊராட்சியில் ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. ராமபிரான் ஈசனை அபிஷேகம் செய்து வழிபட்ட கோயில்கள் 2 உள்ளது. அதில் ஒன்று ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில், இன்னொன்று ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இந்த கோயில் அருகே வில்லேந்தி குப்பம் என்ற இடத்தில் விபண்டக மகரிஷி என்ற முனிவர் தவம் செய்து வந்தார். ராமன் வனவாச காலத்தில் ராவணன் சம்ஹாரத்துக்கு முன் முனிவரை சந்திக்க சென்றார். ராமனின் கோரிக்கை நிறைவேற இந்த கோயில் சிவனை பூஜை செய்ய வேண்டினார். முனிவர் கங்கை நீரை வழங்க அதை வைத்து ஈசனை நீராட்டி வழிபட்டார் ராமர். அதற்கான புடைப்பு சிற்பம் இந்த கோயிலில் இருப்பது விசேஷமாகும். ராமன் வருகையால் தான் இந்த இடம் வில்லேந்தி குப்பம் என்ற பெயரையும் பெற்றது. நாளடைவில் பில்லேந்தி குப்பம் என மாறிவிட்டது. ராமாயணத்திற்கும் இந்த கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளன. வேடர்களின் தலைவரான குகனுடன் நட்பு ஏற்பட்ட போது தசரத புத்திரர்களாகிய நாங்கள் குகனோடு ஐவரானோம் என கூறி குகனை சகோதரன் நிலைக்கு உயர்த்தி மகிழ்ந்தவர் ராமர். இந்த பகுதி வேட்டுவர்கள் வாழ்ந்து வந்த இடம் என அறியப்படுவதால் வேடந்தாங்கல் எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு முன் நெசவு தொழில் சிறப்பாக இருந்தது. எனவே நாளடைவில் புதுப்பட்டு என ஊரில் பெயர் மருவியுள்ளது. இந்த கோயிலின் காலம் இன்னும் சரியாக கணிக்கப்படவில்லை. கோயில் கட்டமைப்பை வைத்து பார்க்கும்போது இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கோயிலில் நுழையும் போதே தாயார் ஆனந்தவல்லியை வணங்கிவிட்டு சிவனை வழிபட வேண்டும். இது பல்லவர் கால கட்டிடக்கலைதான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயில், புதுப்பட்டு ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், கிணார் நேத்ராலயேஸ்வரர் கோயில் என இவை 3ம் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருளே வடிவாகிய ஆனந்தவள்ளி அம்பா சமேத ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு மிக்க இதுவெல்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இது ராமரால் பூஜை பண்ண ஸ்தலம். சுவாமியோடைய ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாதது. ஏன்னா ராமாயண காலங்களில் தான் ராமர் இருந்தார். இப்போ ராமர் பூஜை பண்ண சிவலிங்கம் அப்படின்னா 3 யுகங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கார் சுவாமி. இப்போ இல்லை, நேற்று இல்லை, அதாவது 3 யுகங்களுக்கு முன்பே இருந்தே இங்கே சுவாமி இருந்திருக்கார். அந்த சுவாமியை ராமர் இங்கே வணங்கி போயிருக்கார். அபிஷேக ஆராதனைகள் செய்து அவர் சீதாவை கூட்டு வர்றதுக்காக இலங்கைக்கு போகிறச்ச வழிபட்ட ஸ்தலமாக இஸ்தலமானது அமைகிறது. ராமர் கையில் வில்லேந்தியவாறு புடைப்பு சிற்பத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி இங்கே ஒரு புடைப்பு சிற்பமானது நம்ம ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய பெருமானும் இங்கே சுவாமியை வழிபாடு பண்ணியிருக்கார். அதற்கான புடைப்பு சிற்பமாக நம்மளுடைய ஆலயத்தில் அகத்தியர் எங்கேயுமே இல்லாதபடி இங்கே பார்த்திங்கன்னா கொடையை கையிலேந்தி கமண்டலத்தை கையிலேந்தி அந்த ஜடாமூடியோடு இங்கே நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஆலயமாக இது இருக்கிறது. அகஸ்தியரும் ராமரும் ஒரு சேர பூஜை பண்ண ஸ்தலமாக இச்சலமானது விளங்குகிறது. இத்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையுடைய திருநாமம் ஆனந்தவள்ளி அம்பிகை அப்படின்னு.
நமக்கு ஆனந்தத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அம்பிகையாக இங்கே இருக்கக்கூடிய ஆனந்தவள்ளி அம்பாள் தனி சந்நிதியில் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதுக்கப்புறம் சுவாமியோட திருப்பெயர்னு பார்த்தீங்கன்னா ஆபத் சகா ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமத்தில் சுவாமி இங்கே இருக்கார். இது முன்பொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அபயகரமான வனமாக இந்த பகுதியானது இருந்ததாகவும் இங்கிருந்த மக்களை சுவாமி ஆபத்திலிருந்து ரட்சித்து காப்பாற்றியதாகவும் அதனாலே சுவாமிக்கு ஆபத் சகா ஈஸ்வரர், ஆபத்தில் சகாயம் பண்ணக்கூடிய இறைவனாக இந்த இறைவன் நமக்கு அருள் பாலிக்கிறார். நமக்கு எந்த விதமான ஆபத்து காலங்கள் வந்தாலும் இந்த இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலுமே போகிறோம், நமக்கு அந்த ஆபத்திலிருந்து நம்மளை சகாயம் பண்ணி ரட்சித்து காத்து இறைவன் நம்மளே ஒரு நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய இறைவனாக இந்த இறைவன் இருக்கார். கிட்டத்தட்ட 3 யுகங்கள் பழமையான ஸ்தலம். அதாவது கோவில் கட்டப்பட்டது ஒரு 2000 1500 ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பார்த்திங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக நமக்கு அருள் பாலிக்கிறார். அதாவது சுயம்புனா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சிவலிங்கத்திலையும் இப்போ வடிக்கக்கூடிய சிவலிங்கத்தில் பிரம்மரேகை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரம்மரேகையானது நம்மளுடைய ஆபத் சகா ஈஸ்வரருக்கு கிடையாது. அப்படி பிரம்மரேகை இல்லாத சிவலிங்கங்கள் எல்லாமே சுயம்பு சிவலிங்கமாக கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட சுயம்பு சிவலிங்கமாக இங்கே சுவாமி அருள்பாலிக்கிறார். இது மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் கிடையாது, தேவர்களாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். ஏன்னா அந்த பிரம்மரேகை இல்லைனாலே மனுஷன் அதை பிரதிஷ்டை பண்ணல, காலகாலமாக யுகங்களாக சுவாமி அங்கே இருக்கார் சுயம்பு ரூபமாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலமானது இருக்குது. இங்கே அகஸ்தியர் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தீர்த்தமானது ஆலயத்தின் தீர்த்தமாக இருக்கிறது, அகஸ்தியர் தீர்த்தம். இந்த ஆலயத்துடைய விருட்சம்னு பார்த்தீங்கன்னா ஸ்தல விருட்சமாக சரம் கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய மரமானது இந்த ஆலயத்துடைய ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. இந்த சுவாமியை நம்ம வழிபாடு பண்ணால் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறதுலாம் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமானது நீங்கும், ஆனந்தவள்ளி அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஆனந்தமானது பெருகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறைவனிடத்தில் நம்ம பூஜை பண்ணி நம்ம சுவாமியை வணங்குறதுனால பித்ருதோஷமானது நீங்கும். ஏன்னா இந்த ஸ்தலமே பார்த்திங்கன்னா ராமர் பூஜை பண்ண ஸ்தலம். எப்படி ராவணனை சம்ஹரித்து அவருக்கான பித்ரு காரியங்களை ராமாயண கதையில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் எப்படி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ராமர் பூஜை பண்ணாரோ, அதே மாதிரி இங்கே இருந்த சுவாமியை ராமரானவர் பூஜை பண்ணதுனால நமக்கு பித்ரு கர்மாலிலிருந்து விமோச்சனத்தை சுவாமி நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு செய்யக்கூடிய சுவாமின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபத் சகாஈஸ்வரர். எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் சுவாமியை வணங்கலாம். எந்த ஒரு தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது, இந்த மாதிரியான கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, நமக்கு வாழ்க்கையில் தொழில் விருத்தி இல்லை, தொழிலானது சரிவர வரலை, நமக்கு வேலை கிடைக்கல, அந்த மாதிரி எந்த விதமான நமக்கு தேவைகள் இருந்தாலும் நம்மளுடைய ஆபத் சகாஈஸ்வரரை ஒரு தடவையும் பார்த்து வணங்கி இறைவனிடத்தில் நம்ம அந்த விண்ணப்பத்தை வைத்தோமானால் அது நல்லபடியாக நடந்து வருகிறது. அதையும் நம்ம கண்கூடாக இங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சிவஸ்தலமாக இந்த புதுப்பட்டு கிராமத்தில் எழுந்தருள் பாலிக்கக்கூடிய ஆனந்தவள்ளி அம்பா சமேத ஆபத் சகாஈஸ்வரரானவர் விளங்குகிறார். இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பஸ் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டிலிருந்து மேலவளம்பேட்டை கூட்ரோடு அப்படின்னு கேட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ புதுப்பட்டு கிராமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆலயத்தில் கொண்டு விட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான விசேஷ நிகழ்வுகளும் நடந்துகிட்ருக்கு. அதாவது மாதத்தில் 2 பிரதோஷம், வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய 2 பிரதோஷங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து சிவராத்திரி, அன்னாபிஷேகம், அப்புறம் அம்பாளுக்கு நவராத்திரி, முருகருக்கு சஷ்டி அப்படின்று சொல்லக்கூடிய எல்லா விதமான பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனால் எல்லாரும் வந்திருந்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் ஒரு படி உயர்ந்து இறைவனை வணங்கி உங்களுடைய வாழ்க்கையை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பததே. அரஹர மகாதேவா.